மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டு சிசுசவிய பேப்பருண்ட 21வது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம். முதலாவது கேள்வியிலிருந்து 20வது கேள்வி மட்டும் உங்களுக்கு நிகழ்நிலை ஆசான் சேனல்ல விடைகள் விளக்கத்தோட அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. தேவையான ஆக்கள் அதை பார்வையிட்டு கொள்ளலாம். தற்போது 21வது கேள்வி என்ன சொல்லுதென்றால், முதலாவது மற்றும் இரண்டாவது தராசுகளின் அடிப்படையில் மூன்றாவது தராசில் வினாக்குறி இடப்பட்டுள்ள இடத்துக்கு வர வேண்டிய விடை யாது? அப்ப உங்களை கேட்டிருக்கு முதலாவது மற்றும் இரண்டாவது தராசின் அடிப்படையில. முதலாவது தராசுல பாருங்கோ, 2 வட்டம், 2 செவ்வகம், 1 சதுரம், இவ்வளவு சேர்த்து 210. இரண்டாவது தராசுல பாருங்கோ, 1 செவ்வகம், 1 வட்டம், 1 சதுரம், இவ்வளவு சேர்த்து 120. சரி, கேட்ட கேள்வி 3 சதுரத்தின் நிறை கேட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு ஐடியா வரணும் என்ன இந்த கேள்வியை செய்கிறது என்றால், நீங்க பாருங்க, இது ரெண்டையும் வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த வினாக்குறிய காணோம். சரியோ? அப்ப பார்ப்போம், இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? இதுல பாத்தீங்கன்னா 2 செவ்வகம் இருக்கு, இதுல 1 செவ்வகம் இருக்கு, இதுல 2 வட்டம் இருக்கு, இதுல 1 வட்டம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இத நாங்கள் 2ஆல பெருக்குவோம், 2 மடங்கு ஆக்குவோம். ஆக்கினால் பாருங்கோ, 2 செவ்வகம், 2 வட்டம், இப்ப 2 சதுரமும் பெறப்போகுது, 2 சதுரமும் பெறப்போகுது. அதே மாதிரி இதன் நிறையையும் 2 மடங்கால பெருக்குவோம். 120 2ஆல பெருக்கினா ஈர் 0 0, ஈர் 2 4, ஈர் 1 2, 240. சரி, இப்ப இது ரெண்டையும் ஒப்பிடுங்க. எது ரெண்டையும்? இந்த 210ஐயும் 240ஐயும் ஒப்பிட்டு பாருங்க. 2 செவ்வகம் இருக்கு, சரி, 2 வட்டம் இருக்குது, சரி, இங்க 1 சதுரம் கூட கிடக்கு. அப்ப நீங்க பார்க்கணும், 1 சதுரத்தின நிறைய நாங்க காணலாம். எப்படி காணலாம்? 240ல இருந்து 210 கழிப்போம். 240ல 210 போனால் 4ல 1 போனா 3, 2ல 2 போனா 0, 30 வருகுது. 1 சதுரத்தின நிறை 30. நான் கண்டது விளங்குதா? எப்படி கண்ட நான்? முதலாவது எங்களுக்கு தந்ததை வச்சு கொண்டுதான் தெரியாததுக்கு போகணும். அதை நீங்க என்னவும் செய்யலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், பிரிக்கலாம். உங்களுக்கு அந்த நேரம் என்ன தோணுதோ அப்படி செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த நேரம் என்ன ஐடியா வருதோ அதை செய்து கொள்ளலாம். சரியா? சரி, இப்ப நான் சதுரத்தின நிறை 30 காண்டுட்டேன். இனி நான் கேள்விக்கு போவோம். 1 சதுரம் 30, 3 சதுரம் 30, 3ஆல பெருக்குங்கோ. உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுறேன், நான் ஒண்ட தந்து பலதை கேட்டா பெருக்கல், பலதை தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல். அப்ப இது உங்களுக்கு ஒன்று தெரியும், 3 கேட்டிருக்கு, 3ஆல பெருக்குவோம். 3 0 0, 3 9, 90 கிராம். 90 கிராம் இல்ல 90. சரியா? அழகு தரையில. ஆகவே சரியான விடை 2வது. விளங்குதா? விளங்கல என்ற ஒரு வீடியோ நீ பாடி பார்க்கலாம், அல்லது நீங்க பின்னால இழுத்து கொண்டு நேரத்தை குறைச்சி பார்க்கலாம், ஸ்பீடா குறைச்சி பார்க்கலாம், கூட்டி பார்க்கலாம். சகல வசதிகளும் யூடியூப்ல இருக்கு. அதான் நான் யூடியூப்ல அப்லோட் செய்யறேன். சரியா? சரி, 22வது கேள்விக்கு போவோம். செங்குத்தான சுவரில் வைக்கப்பட்டுள்ள கடிகாரம் ஒன்றில், செங்குத்தான சுவரா? சரியா? செங்குத்தான சுவரில் வைக்கப்பட்டுள்ள கடிகாரம் ஒன்றில் நேரம் 3 மணியாக இருக்கும் போது அதன் மணத்தியாலமுள் கிழக்கு பக்கத்தில் காணப்பட்டதா? அப்ப நீங்க மணத்தியாலம் கடிகாரத்தை கீறுங்க, ரஃபா கீறுங்க. கீறினா
மணத்தியாலமுள் 3. சரியோ? உங்களுக்கு தெரியும் தானே, மணத்தியாலமுள் 3 காட்டுதான். எல்லாருக்கும் 3 மணி குறிக்க தெரியும். நிமிடமுள் 12 காட்டும். சரியா? சரி. இப்ப சொல்லி கிடக்கு, அதன் மணத்தியாலமுள் கிழக்கு பக்கத்தில் காணப்பட்டது. அப்ப இந்த 3 இருக்கிற திசை கிழக்கு. சரி. இந்த கடிகாரத்துக்கு நேராக நின்று நேரத்தை பார்க்கின்ற ராகவனுக்கு பின்னால் இருக்கும் திசை எது? அப்ப நீங்க பார்க்கணும், இந்த கடிகாரத்துக்கு நேரா நின்று பார்க்கிறானான் ராகவன். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? நான் உங்களுக்கு இதை கீறினதன்படி நீங்க தான் ராகவன், இல்லாட்டி நான் தான் ராகவன். நான் தான் இந்த மணிக்கூட இப்படி பார்க்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படித்தான் ராகவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப 3 மணத்தியாலமுள் காட்டுற திசை கிழக்கு. அப்ப அவனுக்கு முன்னுக்கு இருக்கிற திசை என்ன? வடக்கு. விளங்குதா? அவனுக்கு முன்னால தெரிகிறது வடக்கு. இப்ப நீங்க தான் இதுக்கு முன்னால நிக்கிறீங்கன்னு வைப்பான். ராகவன் நீங்கள்லாம் அந்த ராகவன். சரியா? போய் மணத்தியாலமுள்ள பாக்குறீங்க கிழக்கா. அப்ப உங்களுக்கு முன்னுக்கு என்ன திசை? வடக்கு. அப்ப பின்னுக்கு என்ன திசையா இருக்கும்? தெற்கு. இது ஒரு இலகுவான கேள்வி, யோசிக்க ஒன்றுமே இல்லை. குழம்பிடாதீங்க. மணத்தியாலமுள் கடிகாரத்தை வச்சு குழம்புறையில நேரடியா செய்யலாம். மணத்தியாலமுள் கிழக்க காட்டினா முன்னுக்கு இருக்கிறது வடக்கு, வலப்பக்கம் கிழக்கு, பின்னுக்கு இருக்கிறது தெற்கு, இடப்பக்கம் மேற்கு. மேற்கு. சரியா? கேட்ட கேள்வி ராகவனுக்கு பின்னால் இருக்கும் திசை தெற்கு. இது ஒரு சுலபமான கேள்வி. எனக்கு யோசிக்க ஒன்றுமே இல்லை, யோசிச்சு குழம்புறதும் இல்லையா? அடுத்த கேள்விக்கு போவோம். 23வது கேள்வி. அதுல ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். இந்த எஞ்சியுள்ள பந்தின் எண்ணிக்கை 18, 12 இல்ல 18. இல்லாடி கேள்வி கொஞ்சம் பிழைக்கும். சரி, நாங்க செய்வோம். பையொன்றில் 3 நிறத்திலான பந்துகள் காணப்படுகின்றன. ஓம். அதில் சிவப்பு நிற பந்துகள் 8 ஆகுமா? சிவப்பு 8 பக்கத்துல குறியுங்கோ. சீனாண்டு போட்டு 8 போடுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். எஞ்சியுள்ள பந்துகளில் 3ல் ஒரு நீல நிற பந்துகளாம். இப்ப எஞ்சி இருக்கிற இந்த சிவப்பை விட்டு 8 தவிர்த்து எஞ்சியுள்ள பந்துகளில் 3ல் ஒரு நீல நிற பந்து இருக்கா. அப்ப அங்க சொல்லி இருக்கு எஞ்சியுள்ள பந்துகள் 18 ஆகும். சரியா? எஞ்சியுள்ள பந்துகள் 18 ஆகும். அப்ப உங்களுக்கு தெரியும் எஞ்சியுள்ள பந்துகளில், அப்ப இந்த 18 பந்துல 3ஆ பிரிச்சு ஒன்று நீல நிறம் பந்துகள் ஆகும். அப்ப உங்களுக்கு நீல நிற பந்தை காண தெரியுமா இல்லையா? காணலாம். என்ன செய்யணும்? 18 3ஆல பிரியுங்க. இதுக்குத்தான் சொல்றது வாய்ப்பாடு தெரியணும். 3 6 18. அப்ப நாங்க கண்டுட்டோம் 3ஆ பிரிச்ச ஒரு பங்கு எவ்வளவு? 6. அப்ப நீல நிற பந்துகள் எத்தனை? 6 நீல நிற பந்துகள். சரியா? சரி. அடுத்த கேள்வி கேட்டுக்கிறாக்கு, பையில் காணப்பட்ட மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. அப்ப உங்களுக்கு தெரியும் சிவப்பு நிற பந்து 8, எஞ்சி இருக்கிறது 18. 18 மட்டும் என்ன செய்யணும்? கூட்டணும். 18 மட்டும் 26. 26 இருக்கா விட? ஓ சரி. இந்த கேள்வியில தமிழ் தான் முக்கியம். எஞ்சியுள்ள பந்துகளில், உங்களுக்கு எஞ்சியுள்ள பந்து 18 தந்தாச்சு. இல்லன்னு முடியுது பாருங்க, பந்துகளில். அப்படி முடிஞ்சா எஞ்சியுள்ள பந்துகள் 18ல் 3ல் 1. சரியா? கவனமா இருக்கணும். தமிழ் விளங்காம தான் நிறைய பேர் பிளவுறாங்க. தமிழ் மிகவும் முக்கியம். சின்னொரு இடத்துல அந்த இல்லென்ற வசனத்தால, இல்லென்ற ஒரு சொல்லால உங்களை கேள்வி பிழைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி நிறைய இடத்த தமிழ் பிள்ளைகள் இந்த விளங்கிக் கொள்ற முறைகள் பிழையா இருக்கலாம். கவனமா இருக்கணும். 25வது கேள்வி. எனக்கு அண்ணாவும் அக்காவும் மாத்திரம் இருக்கின்றார்கள்.
எனது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள் என பிள்ளை ஒன்று கூறியது. அதன் அடிப்படையில் குறித்த பிள்ளை குடும்பத்தில் யாராக இருப்பார்? அண்ணாவும் அக்காவும் இருக்காங்களா? எனக்கு அண்ணாவும் அக்காவும். அப்ப எனக்கு மேல அண்ணா அக்கா. சரி. எனது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள். அண்ணாவும் அக்காவும். அண்ணா ஒரு மகன், அக்கா ஒரு மகள். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? 2 மகனா. எனது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 மகனா. அப்ப இந்த எனதுன்றது யார்? மகன். இவர் ஒரு மகன். அந்த மகன் தான் சொல்லுறார், எனக்கு அண்ணாவும் அக்காவும் மாத்திரம் இருக்கிறார்கள். அண்ணா சரி, அக்காவும் சரி. எனது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 மகன்கள். அண்ணா ஒரு மகன், இவர் ஒரு மகன். சரியா? விளங்குதா? சரி. ஒரு மகளும் இருக்கின்றார்கள். அதுவும் சரி. அந்த அக்கா தான் ஒரு மகள் என பிள்ளை ஒன்று கூறியது. அதன் அடிப்படையில் குறித்த பிள்ளை குடும்பத்தில் யாராக இருப்பார்? கடைசி மகன், இளைய மகன். ஏன்? அண்ணாவும் அக்காவும் இருந்தா கடைசி இவர் தானே, இளைய மகன். விளங்குதா? அப்ப குழம்புறையில வடிவா குறிச்சிங்களா? பக்கத்துல கேள்வியை வாசிச்சிங்களா? அதுல என்னென்ன சொல்லி இருக்கு அவ்வளவு சரி என்று பாத்தீங்கன்னா சரி. அவ்வளவுதான், கஷ்டமே இல்லை, இலகுவான பேப்பர். அடுத்த கேள்விக்கு போறோம். மேசை ஒன்றில் சாக்லேட், ஸ்ட்ராபெரி, திவுல் ஆகிய இனிப்புகள் காணப்பட்டன. அதில் தருஷ் சாக்லேட், திவுல் ஆகிய இனிப்புகளை விரும்புகிறான். இப்படியான கேள்விகள் வந்தா பக்கத்துல குறியுங்கோ. தருஷ்ண்டா தானாண்டு போடுங்கோ. போட்டுட்டு அவருக்கு என்னென்ன விருப்பம்? சாக்லேட், திவுல். அப்ப சாக்லேட்டும் சோனாண்டு போடுங்கோ, தீனாண்டு போடுங்கோ. அவருக்கு 2ம் விருப்பம். உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குதோ அப்படி குறிச்சு கொள்ளுங்க. உங்களோட பேப்பர் தான், நீங்க தான் எழுத போறீங்க. சரி. ஆகிய இனிப்புகளை விரும்புகின்றார். முரளி சாக்லேட் இனிப்பை விரும்புகிறார். முரளி சாக்லேட். அப்ப 3 போட்டு சாக்லேட் 2 போடுங்க. சரி, சாக்லேட். கியோம் 3 இனிப்புகளையும் விரும்புகிறார். இப்ப கீனா ஆண்டு போட்டு கியோம்ண்டா கீனா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, திவுல், சோனா, இசன்னா, தீனா. இவர் 3ஐயும் விரும்புகிறார். சரி, குறிச்சாச்சு. இப்ப எனக்கு சொன்னதெல்லாம் நான் பக்கத்துல குறிச்சிட்டேன். இனி கேள்விக்க போறேன். மூவரும் விரும்புகின்றவாறு இனிப்புகளை வழங்கினால் தருசுக்கு கிடைக்கும் இனிப்பு என்ன? அப்ப நீங்க பாருங்க, 3 பேர்ட்ட எழுத்துலையும் என்ன எழுத்து உங்களுக்கு தெரியுது? சோனா, சோனா, சோனா. அப்ப சோனால தொடங்குற இனிப்பு எது? சாக்லேட். 3 பேரும் விரும்புகிற இனிப்பு எது? சாக்லேட். அப்ப மூவரும் விரும்புகின்றவாறு இனிப்புகளை வழங்கினால் தருசிற்கு கிடைக்கும் இனிப்பு என்ன? சாக்லேட். 3 பேரும் சாக்லேட்டை விரும்பினா 3 பேருக்கும் அதைத்தான் வழங்க போறாங்களாம். 3 பேரும் விரும்புகிற சாக்லேட்டை வழங்க போறாங்க. அப்ப தருசிற்கு கிடைக்கிறது என்ன? சாக்லேட் இனிப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கு தான் சொன்னான் பக்கத்துல குறிக்கணும். நீங்க மனதால எல்லாம் வச்சு செய்யறது சரியான கஷ்டம். சில கேள்விகளுக்கு இப்படித்தான் விட எடுக்கணும்டா, இப்படித்தான் எடுக்கணும். நீங்க மனசால வச்சு யோசிச்சு, தருஸ் சாக்லேட் தீவுள், முரளி சாக்லேட், கியோம் 3 இனிப்பு, இது சாக்லேட் சொல்லலாம். பக்கத்துல குறிச்சா இலகுவா பார்த்து கேள்வி இப்ப சரி விட ஒருத்தரும் பிள்ளை என்று சொல்லலாம். நீங்க அப்படி விட கொடுக்கணும். இன்னொரு ஆள் ஏன் அந்த விட போட்டு எனக்கு கேட்காதவாறு பக்கத்துல அப்படி எழுதினீங்களா உங்களுக்கு தெரியும். சுவரா அந்த கேள்வி சரி வரும். இன்னொரு ஆள் கேட்க இயலாது. ஏன் இந்த விட போட்ட நீங்க கேட்க இயலாது. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு பெட்டியில் 6 பந்துகள் என்றவாறு 480 பந்துகள் வைக்கப்பட்டிருந்ததோடு ஒரு பெட்டியில 6 பந்தாம், அப்படி 480 பந்தாம். அப்ப நாங்கள் எத்தனை பெட்டி என்றதை காணுவோம். முதலாவது என்ன செய்வோம்? ஒரு பெட்டியில 6 பந்து படி 480 பந்தாம். அப்ப நாங்க 480 6ஆல பிரித்தால் எத்தனை பெட்டி என்று வரும்? சரியா?
இப்போதைக்கு எங்களுக்கு முதலாவது தடவை இதுதான். 6ஆல பிரிப்போம். 6 8 48. சைவரை கீழே இறக்குங்கோ. 6 0 0. சரி, மொத்தமா 80 பட்டி என்று கண்டாச்சு. 80 பட்டி இருக்கட்டும். அதில் சில பட்டிகள் மாணவர்களிடம் வழங்கப்பட்டதன் பின்னர் எஞ்சிய பட்டிகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஆகவே மாணவர்களிடம் பகிர்ந்தளிக்கப்பட்ட பட்டிகள் எஞ்சியுள்ள பட்டிகளில் இருந்த பந்துகளின் எண்ணிக்கை. 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாங்க தனித்தனியே செய்வோம். அப்பவாம் அதில் சில பட்டிகள் மாணவர்களிடம் வழங்கப்பட்டதாம். அதுல கொஞ்சத்தை தூக்கி மாணவர்களிடம் வழங்கிட்டாங்க. பின்னர் எஞ்சிய பட்டிகளை கீழே அடுக்கி வச்சுக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்? கீழே எஞ்சிய பட்டியை எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 பட்டி எஞ்சிய பட்டி இருக்குது. சரி, இப்ப வழங்கின பட்டிகள் எத்தனை? வழங்கப்பட்டதன் பின்னர் எஞ்சிய பட்டிகளை தான் கீழே அடுக்கி இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் இவ்வளவு எஞ்சிய பட்டி என்றா வழங்கப்பட்ட பட்டி எத்தனை? மொத்தமா 80 கண்டாச்சு. அதுல 14 எஞ்சி இருக்குது. இப்போ இதை கழிச்சு விட்டால் உங்களுக்கு வழங்கப்பட்ட பெட்டிகள் எண்ணிக்கை வரும். 10ல் 4 போனா 6. இங்கால ஒன்று கடன் எடுத்து தான் கழிச்ச நாங்கள். 7ல் 1 போனா 6. 66 பெட்டி பகிர்ந்தளிக்கப்பட்ட பெட்டிகள். விடையில பாருங்க 66 இருக்காண்டு. ஓ, ஒரு விடையில இருக்கு. ஆகவே சரியான விடை 66 மற்றும் 396. நாங்க இங்க 2 கேள்வி கேட்டவன். நான் ஒரு விடையில வச்சு விடையை தட்டி போட்டேன். அதுதான் இங்க ஐக்கியூ. மற்றதை காண நேரம் எடுக்க தேவையே இல்லை. நீங்க ஒரு விடை சரியா கண்டா இன்னொரு விடையும் அதே சரியா தானே வரப்போகுது. அங்க பாருங்க, உங்களை குழப்பறதுக்கு 2 66 தந்திருக்கிறான் விடையில. ஒரு 66 தான் தந்திருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? இப்படி கீறி விட்டீங்கல்ல. சரி, இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருக்கு, நான் செய்துதான் பார்க்க போறேன், கொஞ்சம் நேரம் எடுத்து பார்ப்போம் என்று யோசிச்சா அதையும் கவனிங்க. நான் வழங்கப்படுத்து. எஞ்சியுள்ள பட்டிகளில் இருந்த பந்துகளின் எண்ணிக்கை. எஞ்சியுள்ள பட்டிகள் எத்தனை? 66. இல்ல, 14. 66 வழங்கியாச்சு, 14 தான் கிடக்கு. ஒரு பட்டிக்கு 6 படி, 14 பட்டிக்கு. ஒரு பட்டிக்கு 6 படி, 14 பட்டிக்கு. ஒண்ட தந்து பலத கேட்டா பெருக்கல். பெருக்கும். பெருக்கினா எஞ்சியுள்ள பெட்டிகளில் இருந்த பந்துகளின் எண்ணிக்கை. பெருக்கினால் 6 4 24. 2 மிச்சம். 6 1 6. 6 2 மட்டு 84 பந்து தான் வருகிறது. நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி வழங்கப்பட்ட பெட்டிகளில் இருந்த பந்துகள் என்று வரணும். இந்த கேள்வி இது பிள்ளைய. எஞ்சியுள்ள பட்டியல் என்றது பிள்ளை. வழங்கப்பட்ட பட்டியல்லாம் சரி. நீங்க பாருங்க, 66 6ஆல பெருக்குங்கோ. 6 6 36. 3 மிச்சம். 6 6 36 3 39. பாத்தீங்களா? 396. இதுதான் சரியா வருது. இந்த பேப்பர்ல நிறைய பிள்ளைகள் இருக்குது. நான் திருத்தி கொண்டு தான் போறேன். இப்ப நாங்க செய்து பார்த்தபடியே தான் பிள்ளை அப்படி வருது. பாத்தீங்களா? அவை மாணவர்களை திருத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு கேள்வி சரியோ பிள்ளையோ, உங்களுக்கு சரியான விளக்கமும் எப்படி இந்த கேள்வியை செய்யறதுன்றது தெரிஞ்சா சரிதான். கேள்வி சரியோ பிள்ளையோ நீங்க முதலாவது செய்து பார்க்க குழம்புவீங்கள். நான் செய்து விடையக்குள்ள உங்களுக்கு நான் கேள்வி சரியோ பிள்ளையோ அந்த மெத்தட் எப்படி செய்யறதுன்றதை நான் சொல்லித்தார். அதுதான் இங்க முக்கியமா. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 28வது கேள்வி. குமாரி தனது கையில் இருந்த பணத்தில் அரை பங்கு பணத்தை கொடுத்து பென்சில் பெட்டி வாங்கினார். அப்ப அரைவாசி பணத்தை
தன் கையில இருந்த முழு காசின்ற அரைப்பங்கு பணத்தை கொடுத்து பென்சில் பெட்டி வாங்கினார். பின்னர் எஞ்சிய பணத்தில் அரைப்பங்கு பணத்தை கொடுத்து கடற்பட்டி வாங்கினார். இதுல நீங்க பாருங்க, தனது கையில் இருந்த பணத்துல அரைப்பங்கு அதை கொடுத்து பென்சில் பெட்டி வாங்குறாராம். சரி, அரைவாசியை கொடுத்து பென்சில் பெட்டி இருக்கட்டும். பின்னர் எஞ்சிய பணத்தில் அரைவாசி போனா இன்னும் எத்தனை அரைவாசி கிடக்கு, இன்னும் எத்தனை எவ்வளவு கிடக்கு, இன்னொரு அரைவாசி கிடக்கு. சரியா? எஞ்சிய பணத்தில் அரைப்பங்கு. அப்ப அரைவாசியில அரைவாசி, அரைவாசி ரெண்டாள் பிரிச்சா என்ன வரும்? காவாசி வரும், கால்வாசி வரும். விளங்குதா? கவனம். பின்னர் எஞ்சிய பணத்தில் அரைப்பங்கு. எஞ்சிய பணம் எவ்வளவு? அரைப்பங்கு. அதிண்ட அரைவாசி காப்பங்கு. காப்பங்கு பணத்தை கொடுத்து கலர்பட்டி வாங்கினாராம். அப்ப உங்களுக்கு இப்ப தெரியும், அவர் செலவழிச்சது பென்சில் பட்டி வாங்க அரைப்பங்கு, கலர்பட்டி வாங்க காப்பங்கு. விளங்குதா? கவனம், தமிழ் கவனம். பிறகு அவரிடம் ரூபாய் 185 காணப்பட்டதாம். இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்கோ. அரைப்பங்கும் காப்பங்கும் எவ்வளவு? அரைப்பங்கும் காப்பங்கும் எவ்வளவு? 3/4 பங்கு. அது ரெண்டு காண்றது பின்னத்துல கூட்டல் தெரியுமோ? தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் 2க்கு 4க்கும் என்ன போமாசி? பொது மடங்கில் சிறியது. போமாசி காண தெரியுமா உங்களுக்கு? இப்படி போடுங்க, 2, 4. இத பிரியுங்கோ. ஆக சின்னத்தானத்தால பிரியுங்கோ. 2ஆல பிரியுங்கோ. 2 2 2 4. இப்ப இன்னொரு 2 நிக்குது, அது 2ஆல பிரியுங்கோ. பிரிச்சா இந்த 1 அப்படியே கீழே இறங்கும். அடுத்து 2ஆல பிரிச்சா 1. கடைசியா 1 வர மட்டும் பிரிக்கணும். பிரிச்சிட்டு இது ரெண்டையும் பெருக்குங்கோ. இப்படித்தான் பொது மடங்கில் சிறியது காண்றது. பெருக்கினா 2 4. அப்ப கீழே 4 போடுங்க. பொது மடங்கில் சிறியது. இப்ப பாருங்கோ, இங்க 2 இருக்குது, பகுதியில 2 இருக்குது. ஆனா இங்க நாங்க 4 கொண்டு வந்துட்டோம். அப்ப என்ன செய்யணும்? மேலே எங்களையும் என்ன செய்யணும்? 2 4 ஆக்க என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கும். அப்ப 2 4, 2 2. அப்ப மேல 2 வரப்போகுது. நடுவுல கூட்டல். இத பாருங்கோ, கீழே 4 தான் கிடக்கு. அப்ப மேல 1 வரப்போகுது. சரி, 2 3 3. 3 4, 3/4 பங்கு. 3/4 பங்கு அவர் செலவழிச்சிட்டார். இப்ப இவர்கிட்ட இருக்கிறது இப்ப 185 ரூபாவா? கால் பங்கு 185 ரூபா. 4ஆ பிரிச்ச ஒரு பங்கு தான் 185 ரூபாவா? விளங்குதா? கவனம், 185 ரூபா. அப்ப 4 பங்கு எவ்வளவு? அவ்வளவுதான் கேள்வி. உங்களுக்கு ஆவாசி 185 ரூபா. 1 வரணுமெண்டா, ஒரு முழு பங்கு வரணுமெண்டா எத்தனை காவாசியை சேர்க்கணும்? 4 காவாசி சேர்க்கணும். அப்ப பெருக்குங்கோ. 185 4ஆல பெருக்குங்கோ. பெருக்கினா 4 5 20, 2 மிச்சம், 4 8 32, 2 34, 3 மிச்சம், 4 1 4, 4 3 7, 740 ரூபா. விட இருக்கா பாருங்க. விட இருக்கா இல்லையா? இருக்கு. ஆகவே கவனம், இலகுவான கேள்விகள். உங்க யோசிக்க ஒன்றுமே இல்லை. காவாசி அரைவாசியில உங்களை பயப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதில் பயப்பட ஒன்றுமே இல்லை. நீங்க தமிழை வடிவா பாவிச்சிங்கல்ல, சரி. அடுத்தது இந்த அரைவாசி காவாசி முக்காவாசி அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சரி. பின்னர் எஞ்சிய பணத்தில் அரைப்பங்கு. எஞ்சிய பணம் என்ன? அரைவாசி. அதில் அரைப்பங்கு. எஞ்சிய பணத்தில் இல் பணத்தில். அதுல அரைவாசி என்ன? காவாசி தானே. விளங்குதா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். வரிசை ஒன்றில் நிமாலி 13வது இடத்தில் இருக்கிறார். அப்ப குறியுங்க பக்கத்துல.
நிமாலி நீனாண்டு போட்டு 13 போடுறேன். சரி, தருசி 14வது இடத்தை, அப்ப அவருக்கு கீழே தானாண்டு போட்டு 14வது இடத்தை போடுறேன். சரி, வினோதனை வரிசை நடுவில் அமர்த்துவதற்காக செய்ய வேண்டிய மாற்றங்களை விடைய தெரிவு செய்க. அப்ப இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கண்டா, வரிசை ஒன்ற நிமாலி 13வது இடத்தில் இருக்கிறாராம், அத்துடன் வரிசை நடுவிலும் இருக்கிறார். ஒன்றை விட்டுட்டேன் பாத்தீங்களோ, அத்துடன் வரிசை நடுவிலே நிக்கிறாராம் நிமாலி. அப்ப நானா நடுவுலேண்டு போடுங்க. இப்ப இவருக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நிப்பாங்க? 13வது ஆள் நடுவில் நின்றால் இவருக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நிப்பாங்க? 12 பேர் நிப்பாங்க. விளங்குதா? அப்பதான் இவர் 13வது வரலாம். சரி, இவர் நடுவன்று சொல்லியாச்சு. இப்ப இவருக்கு முன்னுக்கு 12 பேருண்டா பின்னுக்கு எத்தனை பேர்? 12 பேர். விளங்குதா? சரி, கேள்விக்கு போவோம். தருசி 14வது இடத்திலும் இருக்கிறார், அதுவும் குறிச்சாச்சு. வினோதனை வரிசையின் நடுவில் அமர்த்துவதற்காக செய்ய வேண்டிய மாற்றங்களை கொண்டபடியே தெரிவு செய்க. ஒரு பிள்ளையை வரிசையின் பின்னால் அமர்த்துதல். இங்க வினோதன் யாரு சொல்லி கிடக்கு? அந்த பேப்பர்ல சரியான பிழை இருக்கு. வரிசை ஒன்றில் நிமாலி 13வது இடத்தில் இருக்கின்றார், அத்துடன் வரிசையின் நடுவிலும் இருக்கின்றார். அது சரி. தருசி 14வது இடத்தில் இருக்கின்றார். வினோதனை வரிசையின் நடுவில் அமர்த்துவதற்காக செய்ய வேண்டிய மாற்றம் என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும் இந்த கேள்வி இதுல வினோதன் என்று வரக்கூடாது, தருசி என்று தான் வரும். நீங்க 2 பேரை பற்றி தானே சொல்லி கிடக்கு. நாங்க திருத்துவோம், கேள்வியை நாங்க திருத்துவோம். அவங்க பிழையா அடிச்சாலும் பேப்பர்ல பிழையா பிரிண்ட் பண்ணாலும் நாங்க திருத்தி போட்டு செய்வோம். சரி, அப்ப தரிசிய வரிசையின் நடுவில் அமர்த்தணுமா? அப்ப தரிசி வரிசையின் நடுவில் 13வது வரணும். வரிசையின் நடுவில் நிக்கிறேன்டா 13வது வரணும். இப்ப 14வது நிக்கிறா. அப்ப என்ன செய்வோம்? ஒரு பிள்ளையை வரிசையின் பின்னால் அமர்த்துதல், வரிசையின் ஆரம்பத்தில் இருக்கின்ற பிள்ளையை வரிசையின் இறுதியில் அமர்த்துதல், வரிசையின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஒரு பிள்ளை என்றவாறு அமர்த்துதான். வரிசையின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஒரு பிள்ளையை அமர்த்தினா அது அப்படியே மாறாமத்தான் இருக்கு. ஏன்? முன்னுக்கு முறால் வந்துடும், பின்னுக்கு முறால் வந்துடும், நடுவில் இருக்கிறால் மாறாது. அப்ப இந்த விடப்புல. விளங்குதா? சரி, அடுத்ததை பார்ப்போம். ஒரு பிள்ளையை வரிசையின் பின்னால் அமர்த்துதல். ஒரு பிள்ளையை வரிசையின் பின்னால் அமர்த்துதல் இல்ல, ஒரு பிள்ளைய வரிசையின் பின்னால் அமர்த்தினா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே எத்தனை பேர் நிக்கிறாங்க? முன்னுக்கு 12, பின்னுக்கு 12, நடுவில் ஒரு ஆள். 12ம் 12ம் 24, 24 ஒன்றும் 25 பேர் இருக்கிறாங்க. புதுசா ஒரு பிள்ளைய வரிசையின் பின்னால் அமர்த்தினா 26 பேர் வந்துடும். அப்ப இதுக்கு நடுவு என்ன? 26 ரெட்டையன். ரெட்டையனுக்கு நடுவுல பார்த்தவன்டா 13ம் 14 தான் நடுவுல நிற்கும். இதுல நடுவுல ஒரு பிள்ளை வராது. விளங்குதா? யோசிக்கணும். புதுசா ஒரு பிள்ளையை அமர்த்துறது சரி வராது. ஒரு பிள்ளையை வரிசையின் பின்னால் அமர்த்துதல் அது பிழைச்சு போடும். ஏன்? அப்புறம் ரெட்டையன்ல வந்துடும் எண்ணிக்க. 2வது பாருங்கோ, வரிசையின் ஆரம்பத்தில் இருக்கின்ற பிள்ளையை வரிசையின் இறுதியில் அமர்த்துதல். முன்னுக்கு இருக்கிற பிள்ளையை கொண்டு பின்னுக்கு நாங்க நிறுத்தி விட்டோம் என்றால் சரியா இருக்கும். இப்ப மேல முதல் எப்படி இருந்தது? 12, நடுவுல யார்? நிமாலி, கீழே 12. சரியா? சரி, இந்த 12க்குள்ளேயும் தான் யார் இருக்கிறது? தருசி நிக்கிறா. நாங்க இப்படி போடுவோமே, மேல 12, 13வதா நிமாலி, 14வதா தருசி, கீழே 11 பேர் நிக்கிறாங்க. ஏன்? இவாவோட சேர்த்து தானே 12. சரி, இப்ப ஒரு ஆளை கூட்டி கொண்டு பின்னால விட்டாச்சு. அப்ப மேல 11,
மேல 11 12வதா நிமாலி வந்துட்டா. சரி, 13வது யார் வந்துட்டது? தருசி வந்துட்டா. கீழே எத்தனை பேர்? இந்த 11ஓட ஒண்டா கொண்டு வந்து கூட்டினா 12. இப்ப பாருங்கோ, நடுவுல தருசி, மேல 12 பேர், 11 நிமாலியும் சேர்த்து 12 பேர், கீழே 12 பேர். விளங்குதா? அப்ப 2வது விடதான் சரியானது. வரிசையின் ஆரம்பத்தில் இருக்கின்ற பிள்ளையை வரிசையின் இறுதியில் அமர்த்துதல். கவனமா இருந்து கொள்ளுங்க. சரியா? சரி, 30வது கேள்விக்கு போவோம். பூத்தட்டு ஒன்றில் சமனான அளவில் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை ஆகிய நிறங்களில் பூக்கள் காணப்பட்டன. சமனான நிறங்கள்ல இருக்குதான், சமனான அளவில இருக்குதான். சரியா? சமனான அளவில சிவப்பு, மஞ்சள், வெள்ளை. சரி, ஒரு தடவைக்குண்டா உண்டு, ஒரு தடவைக்கு தான். தடவைக்கு 2 வெள்ளை நிற பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள் 3 மற்றும் சிவப்பு நிற பூ 1 என்றவாறு அகற்றப்பட்டதாம். இவ்வாறு 4 தடவைகள் எடுக்கப்பட்ட பின்னர் தட்டில் உள்ள மஞ்சள் நிற பூக்கள் நிறைவடைந்ததாம். அப்ப ஒரு தடவை எத்தனை மஞ்சள் நிற பூ எடுக்கிறாங்க? 3 மஞ்சள் நிற பூக்கள் எடுக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க பாருங்க, 4 தடவை எடுத்தாச்சு, ஒரு தடவைக்கு 3. அப்ப 3 12. விளங்குதா? அப்ப மொத்தமா இருந்த மஞ்சள் நிற பூக்கள் 12. ஏன்? ஒரு தடவைக்கு மஞ்சள் நிற பூ 3, 4 தடவைக்கும் 12. அப்ப மொத்தமா இருந்தது 12 மஞ்சள் நிற பூக்கள். உங்களுக்கு சொல்லி இருக்கு சமனான அளவில சிவப்பு, மஞ்சள், வெள்ளை. அப்ப சிவப்புல 12, மஞ்சள்ல 12, வெள்ளையில 12. மொத்தமா எத்தனை பூ இருக்கு? 12 36. 36 பூக்கள் இருக்குது. சரி, இருக்கட்டும். இப்ப பாருங்கோ, ஒரு தடவைக்கு 2 வெள்ளை, சிவப்பு நிறப்பு 1, மஞ்சள் 3. உங்களை கேட்டு கிடக்கு, இவ்வாறு 4 தடவைகள் எடுக்கப்பட்ட பின்னர் தட்டில் உள்ள மஞ்சள் நிற பூக்கள் நிறைவடைந்தது எனின் தட்டில் எஞ்சி உள்ள பூக்களின் எண்ணிக்கை. மொத்தமா எல்லா பூவையும் கூட்டுங்கோ. 2 வெள்ளை, மஞ்சள் 3, 2 3 5, ஒரு சிவப்பு, 5 3 6. அப்போ ஒரு தடவையில 6 பூ எடுக்கிறாங்க. அப்படி 4 தடவை 4 24. சரியா? 24. ஆனா உங்களுக்கு தெரியும் மொத்தமா இருக்கிற பூக்கள் எண்ணிக்கை 36. 36ல இருந்து 24 கழியுங்க. கழிச்சால் 6ல 4 போனா 2, 3ல 2 போனா 1. அப்ப எஞ்சியுள்ள பூக்கள் எண்ணிக்கை 12. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வரும் உருக்கோளத்தில் வினாக்குறி இருக்கும் அடைப்பில் வர வேண்டிய உரு யாது? அப்ப நீங்க பார்க்கணும், வினாக்குறி இருக்கும் இடத்துல வர வேண்டிய உரு. எல்லாத்துலயும் பாருங்கோ, இந்த சதுரம் இந்த கிடையா இருக்கிற 3 பெட்டியிலையும் ஒரு இடத்துல தான் இருக்குது. கிடையா இருக்கிற 3 பெட்டியிலையும் அது வலப்பக்கம் அரகுப்பட்டு போகுது, வலப்பக்கம் நகருது. இங்க பாருங்க, இதுல இருக்கு, 2வதுல நடுவுக்கு வந்துட்டு, அடுத்ததுல இந்த கரைக்கு வந்துட்டு, ஆனா மேல கீழே போகல. சரியா? அடுத்ததுல நடுவுல இருந்து கொண்டு வலப்பக்கமா நகருது. அப்ப உங்களுக்கு தெரியும் 3வது உருவத்துல எங்க வரணும்? இதுலயே இருந்து கொண்டு இந்த கரையில வரணும். சரி, வட்டத்தை பாருங்கோ, எல்லா உருவத்திலையும் ஒரே மாதிரியே இருக்கு. அதுவும் இந்த மூளையால நகருது பாருங்க.
ஒரு மூல பக்கத்தால நகருது. அப்ப கடைசியிலையும் மூல பக்கத்தால நகரும். இந்த சதுரத்துக்குள்ளதான் வரப்போகுது. ஆகவே சரியான விடை இரண்டாவது. மிகவும் இலகுவான கேள்வி, இதுல யோசிக்க ஒன்றுமே இல்லை. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு படம் தந்திருக்கு. கீழே தரப்பட்டுள்ள படத்தை துணையாக கொண்டு விடை தரட்டாம். அவர் பாடசாலை இருக்கு, நுழைவாயில், பலாமரம், மாமரம், தென்னமரம். சரி, பிரகித் காலை 7:30 மணிக்கு நுழைவாயிலூடாக பாடசாலைக்கு செல்கின்ற போது பிரகித்துடைய நிழல் அவருக்கு முன்னால் தென்பட்டதாம். காலை 7:30க்கு நுழைவாயிலுக்குள்ளாட பாடசாலைக்கு போறான். எப்படி போறான்? சரி, காலையில 7:30 மணிக்கு நுழைவாயிலூடாக பாடசாலைக்கு செல்கின்றானா. அப்படி செல்கின்ற போது பிரகித்துடைய நிழல் அவருக்கு முன்னால் தென்பட்டதெனின் பலாமரம் அமைந்திருப்பது பாடசாலை அமைந்திருக்கும் அமைவிடத்தின் எத்திசையில். இப்ப நீங்க பாருங்கோ, அவர் நுழைவாயிலுக்குள்ளால போகும்போது அவனுக்கு முன்னால நிழல் விழுகுதான். இதுல நிழல் விழுகுதான், நிழல் முன்னுக்கு விழுகுதான். அப்ப நீங்க ஒன்று யோசிக்கணும், அவனுக்கு பின்னால சூரியன் நின்றிருந்தாத்தான் அவனுக்கு முன்னால நிழல் விழும். ஏன்? சூரியன் எந்த திசையில நிக்குதோ அதுக்கு எதிர் திசையில தான் நிழல் விழும். விளங்குதா? அதுவும் காலை 7:30 மணிக்கா. அப்ப அவனுக்கு பின்னால் இருக்கிறது தான் கிழக்கு திசை. விளங்குதா? அவனுக்கு பின்னால் இருக்கிறது தான் கிழக்கு திசை. சரி, அவனுக்கு பின்னால கிழக்கு. பின்னால கிழக்கு என்றால் நான் இதுல எப்படி போடுறேனே, இது கிழக்கு, பின்பக்கம் கிழக்கு. இது என்ன திசை? வடக்கு. நாங்க வலஞ்சொலியா தான் பார்க்க போறோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. விளங்குதா? சரி சரி, விளங்குதா? ஓ, அப்ப நான் இந்த பாடசாலையில கீறேன். கீறினா இது மேற்கு, இது வடக்கு, கிழக்கு, தெற்கு. அப்படி உங்களுக்கு இந்த திசை போடுறது கஷ்டம்டா, வலஞ்சுழியா வந்த கிழவன் தென்னைக்கு மேல இப்படி பாடமாகி வைக்கலாம். உங்களுக்கு கிழக்கு தெரியும், நான் கிழக்கு கண்டுபிடிச்சிட்டேன். சூரியன் எந்த பக்கம் நிக்குதோ அதுதான் கிழக்கு. ஏன்? காலை 7:30 மணி. காலையில சூரியன் எந்த திசையில உதிக்கும்? கிழக்கு. இப்ப வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வந்த கிழவன் தென்னைக்கு மேல வலஞ்சுழியா போடுங்க. போட்டாச்சு. இப்ப பலாமரம் அமைந்திருப்பது பாடசாலை அமைந்திருக்கும் அமைவிடத்தின் எத்திசையில். பலாமரம் எந்த திசையில அமைந்திருக்கு? தெற்கு. இந்த திசையில இருக்குங்க. நான் குறிச்சு வச்சிருக்கேன். தெற்கண்டு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. தெற்கு திசையில். அவை கவனமா இருந்து கொள்ளுங்க. இலகுவான கேள்வி. திசை கேள்வி எல்லாம் சரியான சுகம். ஏன்? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசை இருக்குது. அதை வச்சு கொண்டுதான் கேள்வி வரப்போகுது. வடிவா வலது இடது எல்லாம் பார்த்து முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தத பார்ப்போம். 33வது கேள்வி. வட்ட வடிவிலான மைதானத்தை சுற்றி 9 மீட்டர் இடைவெளிகளில் தூண்கள் நாட்டப்பட்டிருக்கான். வட்ட வடிவான மைதானம், 9 மீட்டர் இடைவெளியில தூண்கள் நாட்டப்பட்டிருக்கான். அந்த தூண்களை அகற்றி மீண்டும் 12 மீட்டர் இடைவெளியில் நாட்டப்பட்டன. அவ்வாறு ஊன்றுவதற்கு தேவையான தூண்கள் எத்தனையா? அப்ப நீங்க பார்க்கணும், வட்ட வடிவா 9 மீட்டர் இடைவெளியில தூண்களா? எத்தனை தூணண்டு சொல்லல. சரியோ? எத்தனை தூணண்டு சொல்லல. 9 மீட்டர் இடைவெளியிலையா? சரிதானே? 9 மீட்டர் இடைவெளியில. உங்களுக்கு தெரியும், வட்ட வடிவான தூண்கள் நடவணும்டா இடைவெளிக்கு சமனான தூண்கள் தான் பெறும்.
ஏன் வட்ட வடிவில ஒரு தூண்களை நடுறோம் என்றால் அந்த இடைவெளிக்கு சமனான எண்ணிக்கையில தான் நாங்க தூண்களை நடுவோம். சரியா? இப்ப அந்த தூண்களை அகற்றி மீண்டும் 12 மீட்டர் இடைவெளியில நடவணுமா? அவ்வாறு ஊன்றுவதற்கு தேவையான தூண்கள் எத்தனை? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா விடைய வச்சு கொண்டுதான் காண போறேன். சரியா? விடைய வச்சு கொண்டு காண போறேன் பாருங்க. முதலாவது 6 தூணு தந்திருக்கு. அப்ப 6 தூணண்டா 6 12 6 தூண் 12 மீட்டர் இடைவெளியில. சரியா? 6 தூண் 12 மீட்டர் இடைவெளியில என்றால் பாருங்க 6 தூணண்டா எத்தனை இடைவெளி வரும்? 6 இடைவெளி வரும். அப்ப 6 12ஆல பெருக்குங்க. ஏன் ஒரு இடைவெளிக்கு 12 படி. 6 12 72. சரி, இதுவும் இருக்கட்டும். இப்ப 9 மீட்டர் இடைவெளியில அந்த தூண்கள் நடப்பட்டிருக்கா. முதலே 9 மீட்டர்ல. சரியா? மொத்தமா 72 மீட்டர். இது 9ஆல பிரியுங்கோ. 9 8 72. அப்ப 8 தூண் வரும். 8 தூண் இருந்தத இவங்கள் 6 தூணா மாத்திட்டாங்க. சரி, அடுத்தது 7 எடுப்போம். 7 எடுத்து பார்ப்போம். 7 தூணண்டா 7 இடைவெளி வரும். விளங்குதா? 7 தூணண்டா 7 இடைவெளி வரும். 7 12 84 மீட்டர். மொத்தமா 84 மீட்டர். சரியா? சரி, இப்ப இத 9ஆல பிரிக்கலாமா? 9ஆல பிரிக்கலாமா? 9 மீட்டர் இடைவெளி. 9 மீட்டர் இடைவெளிப்படி 84 மீட்டர் என்றால் யோசிச்சு பாருங்கோ. 9 84ஆல பிரிக்கலாமா? 8 9 72, 7 9 63, 9 9 81, 9 10 90. அப்ப இது சரி வராது. ஏன்? 9 மீட்டரால பிரிபடாது. ஆனா 12 மீட்டரால பிரிபடுது. ஆகவே இந்த விட பிழை. சரியா? ஏன்? 9 மீட்டர் இடைவெளியா பிரிக்கிறாது. என்னண்டு 9 9ஆ பிரிக்கிறது? 84. 84 9ஆல பிரிபடுமா? இல்லையே. வாய்ப்பாடு சொல்லுதா? எந்த வாய்ப்பாடு சொல்லுது? 9 என்னண்டு பிரிக்கிறது? பிரிக்கலாது. பிரிச்சா தசத்துல வரும். அது உங்களுக்கு தேவையே இல்லை. தூண் அப்படி நடையலாது. சரியா? மூன்றாவது பார்ப்போம். 8 தூண் 12 மீட்டர் இடைவெளியில. 8 தூணண்டா 8 இடைவெளி 12 மீட்டர் படி. 12 96. பிறகு 96 மீட்டர். இத 9 மீட்டர் இடைவெளியா பிரிக்கலாமா? 9 9ஆ? இல்ல. 9ஆல பிரிச்சு பாருங்க. 9 10 90, 9 11 99. அப்ப இதுவும் பிரிக்கலாம். ஆகவே சரியான விடை முதலாவது 6 தூண். 6 தூண்கள் 6 இடைவெளி 6 12 72 மீட்டர். 72 மீட்டர் 9ஆல பிரிக்கலாமா? ஓ, பிரிச்சா 8 தூணும் 8 இடைவெளியும் வரும். சரியா? இது சாதாரண இந்த பிரித்தல் பெருக்கலை வச்சு செய்யற கணக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வட்ட வடிவமா தூண் நட்டா 5 தூண் நட்டா 5 இடைவெளி, 6 தூண் நட்டா 6 இடைவெளி. எத்தனை தூண் நடுறீங்களோ அத்தனை இடைவெளி வரும். அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்களோட கை விரலை வட்டமா பிடிச்சு பாருங்க. 5 விரல் இருக்கு. எத்தனை இடைவெளி வருது? 5 இடைவெளி வரும். எண்ணி பாருங்க. 5 இடைவெளி வரும். விரல்களுக்கு இடையிலான இடைவெளியை வட்டமா பிடிச்சிட்டு நிமித்தி பிடிக்கிறீங்கள, வட்டமா பிடிக்கணும். ஒரு கோலை மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு எண்ணி பாருங்க. உங்களுக்கு 5 இடைவெளி வரும். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். 34வது கேள்வி. சதுரங்களினால் ஆக்கப்பட்டுள்ள பெட்டிகள் கீழே தரப்பட்டுள்ளன. இந்த பெட்டிகளை ஒன்றுக்கொன்று வேறுபடுத்தவும் முடியும். சிறிய சதுரங்கள் அதிகமாக பயன்படுத்தி சதுரம் ஒன்றை ஆக்க முடியும். அவ்வாறு அமைக்கும் போது நீக்கப்பட வேண்டிய பெட்டிகள் எத்தனையா? அப்ப சதுரங்களால் ஆக்கப்பட்டுள்ள பெட்டிகள் கீழே தரப்பட்டிருக்காம். இந்த பெட்டிகளை ஒன்றுக்கொன்று வேறுபடுத்தவும் முடியுமா? தனியா கலட்டலாம்.
சிறிய சதுரங்களை அதிகமாக பயன்படுத்தி சதுரம் ஒன்றை அமைக்க முடியும். அவ்வாறு அமைக்கும் போது நீக்கப்பட வேண்டிய பெட்டிகள். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்ட காணையில அப்ப நாங்க சதுரம் பெறணும்டா மிச்சம் எல்லாத்தையும் கரெக்டா தான் வேணும். இப்ப இதுல எத்தனை இருக்குன்னு பாப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9. இதுல 9 இருக்குது. இதுல 1 எத்தனை வரி இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப பார்த்தா 9 நிறை 9 நிரல். அப்போ 9 9 81. 81 பெட்டி வரணும். ஆனா இதுக்கு ரெண்ட காணையில கழிங்க 2 11 2 3 9 79 தான் இருக்கு. சரி, அவ என்ன செய்வோம்டா, இன்னொரு சதுரம் பெறணும்டா நிரலும் நிறையும் சமனா இருக்கணும். விளங்குதா? நிரலும் நிறையும் சமனா இருக்கணும். 9க்கு அடுத்தது என்னது? 9க்கு கீழே இருக்கிறது 8 8 64, 8 64, 8 8 அளவிரிக்கிறான் 64. அப்ப அடுத்தது வரக்கூடிய சந்தர்ப்பம் 8 நிரல். இதை தவிர வேற ஒன்றும் பெறையலாது. இதை தவிர வேற வந்தா சதுரமே இல்லாது. சதுரம் பெறையணும்டா நிரலும் நிறையும் என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். அப்ப 8 64. இப்ப 79 இருக்கு. 79 64 கழியுங்கோ. 9ல 4 போனா 5, 7ல 6 போனா 1. ஆகவே நீக்கப்பட வேண்டிய பெட்டிகள் எத்தனை? 15 பெட்டியை கலட்டணும், 15 பெட்டியை நீக்கணும். ஆகவே சரியான விடை 3வது. இப்படித்தான் மாணவர்களை செய்கிறது. சரியான சுகமான கேள்வி, கஷ்டமே இல்லை. விளங்குதா? எண்ணிட்டு உடனே கழிச்சு விட்டீங்கல்ல. சரி, அதுதான் சதுர எண்கள். சதுர எண்கள் எப்படி வந்தது? அதே எண்ண அதே இலக்கத்தால பெருக்கிக்க சதுர எண் வரும். அதே நிரல். விளங்குதா? சரி, அடுத்த கேள்விக்கு போறோம். கீழே தரப்பட்டுள்ள எண்களை அடிப்படையாக கொண்டு 35 36 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. எல்லா இலக்கங்களையும் எழுதுகின்ற போது பாவிக்காத எண்களின் எண்ணிக்கை. அப்ப எல்லா இலக்கத்தையும் எழுதுகின்ற போது பாவிக்காத எண்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்கு. இதுல நீங்க பாருங்க, உங்களுக்கு எண்கள் தெரியும் தானே. பாருங்க, 0ல இருந்து 0ல இருந்து 9 மட்டும்தான் எண்கள். 0 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? விளங்குதா? அப்ப இதுல பாருங்க, 3 பாவிச்சாச்சு வெட்டுங்கோ, 6 பாவிச்சாச்சு வெட்டுங்கோ, 5 பாவிச்சாச்சு வெட்டுங்கோ, 2 பாவிச்சாச்சு வெட்டுங்கோ, 7 வெட்டுங்கோ, 6 வெட்டியாச்சு, 5 வெட்டியாச்சு, 3 வெட்டியாச்சு, 4 வெட்டியாச்சு 2 3 5, 2 வெட்டியாச்சு, 3 வெட்டியாச்சு, 5 வெட்டியாச்சு, 7 வெட்டியாச்சு, 0 வெட்டியாச்சு, 0 வெட்டையில வெட்டுங்கோ, 4 வெட்டியாச்சு. இப்ப மீதியா இருக்கிறத பாருங்க, பாவிக்காத எண்கள் 1 8 9. 3 எண்கள் பாவிக்கல, மிச்சதெல்லாம் பாவிச்சாச்சு. இதுதான் கேள்வி. சரியா? இதுதான் கேள்வி, இலகுவான கேள்வி. சரி, அடுத்ததை பார்ப்போம். 36வது கேள்வி என்ன சொல்லுது என்றால், இந்த இலக்கங்கள் 2ஐ மாத்திரம் பயன்படுத்தி கூட்டும் போது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட விடைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்ப இந்த கேள்வி ஒரு கைகுலுக்கல் கேள்வி மாதிரி. மொத்தமா எத்தனை எண்கள் இருக்கு? 1 2 3 4 5. நான் அது முதல்ல அந்த மெத்தட்ல செய்கிறேன்னு பாருங்க. 5 எண்கள் இருக்குது. அப்ப எத்தனை தரம் கூட்டலாம்? 4 20. 20 சந்தர்ப்பம் பெறும். ஆனா ஒரு எண்ணை இன்னொரு எண்ணோட கூட்டைக்கு எத்தனை கூட்டல் அங்க நடக்குது? ஒரு கூட்டல் நடக்குது. ஒரு கூட்டல் 2 எண். அப்ப நீங்க 2 எண்ணை கூட்டைக்கு ஒரு கூட்டல்லாம் நடக்குது. ஒரு விட தானே வேற போகுது. அப்ப 20 2ஆல பிரிக்கணும், 10. சரியா?
அப்ப வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், வேறுபட்ட விடைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் 10. சரியா? ஏனென்று நான் சொல்றேன்னு பாருங்க. 365 எல்லாத்தோடையும் கூட்ட போறீங்க. 1 2 3 4. சரி, இது 4 தடவை, 4 சந்தர்ப்பம். இனி 276 365 கூட்டியாச்சு. இனி அது வராது. இங்கால இருக்கிற 3ஓடையும் கூட்டுவோம். 1 2 3 3ஓட 3 சந்தர்ப்பம். இனி 534 எடுத்தா 365 கூட்டியாச்சு, 276 கூட்டியாச்சு, 235 கூட்டுவோம். இதோட கூட்டுவோம். அடுத்த 704 கூட்டுவோம். சரி, 2. கடைசியா இருக்கிறது 235. இந்த 3ஓடையுமே கூட்டியாச்சு, இந்த 3ஓடையும் கூட்டியாச்சு. இப்ப கடைசியா 704 மட்டும் இருக்கு. அதோட கூட்டுங்க. 1 ஒரு சந்தர்ப்பம். இப்ப 704 பாருங்க, எல்லாத்தையும் கூட்டி இருக்கா? நான் அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க. மிச்சம் 4 எண்கள் இருக்கு. 4 சந்தர்ப்பம் பெறணும். 4 அம்புக்குறி வருதா பாருங்க. 1 2 3 4. ஓ, எவ்வளத்தையும் கூட்டுங்கோ, சந்தர்ப்பம் வரும். 4 3 7, 7 2 9, 9 3 10. இதுதான் அந்த கை குலுக்கல் கேள்வி. 5 பேர் கை குலுக்கினா எத்தனை கை குலுக்கல் அங்க நடைபெறும்டா? தங்களுக்குள்ள மாறி மாறி கை குலுக்குறாங்க. இப்ப 5 20, 1 கழிச்சு பெருக்குங்கோ 20. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 பேர் கை குலுக்கல ஒரு கை குலுக்கல் நடக்குது. 2 பேர்ட்ட கை சேர்ந்துதான் ஒரு கை குலுக்கல். அப்ப 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா 10 கை குலுக்கல் நடக்கும். இதே வாழ்த்து மடல்ண்டா பிரிக்க தேவையில்லை. ஏன்? எல்லாருக்கும் எல்லாரும் வாழ்த்து மடல் கொடுக்க போறாங்க. ஒரு வாழ்த்து மடல் தான் கொடுப்பாங்க. அப்ப 5 பேர் தங்களுக்குள்ள வாழ்த்து மடல் பரிமாறுறாங்க. 5 1 கழிச்சா 4, 5 20, 20 வாழ்த்து மடல் கொடுப்பாங்க. இந்த கை குலுக்கல் கூட்டல் கணக்குகள் வந்தா 2ஆல பிரிக்கும். ஏன்? 2 இலக்கம் சேர்ந்துதான் ஒரு கூட்டல் நடக்குது. கவனம். சரியா? விளங்குதா? விளங்காட்டி கமெண்ட்ல இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. நான் தனியா இந்த கேள்வியை எடுத்து செய்து விடுறேன். சரியா? சரி, 37வது கேள்வியை பார்ப்போம். எண்கோளத்துக்கு ஏற்ப இடவழிக்கு பொருத்தமான விடையை காண்க. இது எல்லாரும் வழக்கமா செய்யற கேள்வி. 240 48 12 4 2. நீங்க பாருங்க, 240க்கும் 48க்கும் என்ன தொடர்பு? கடைசியில 0 வந்திருக்கு. அப்ப என்னத்தால பெருக்கப்பட்டிருக்கும்? 8 40, 5ஆல பெருக்கப்பட்டிருக்கு. இலகுவா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததை பாருங்க, 48 12, 12 48. அப்ப 4ஆல பெருக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு விட தெரிய போது பாருங்க. இங்க 5 4. அப்ப இதுக்கு என்ன வரணும்? 3. அப்ப இதுக்கு என்ன வரணும்? 2. இதுக்கு என்ன வரணும்? 1. பெருக்கி பாருங்க. 3 12, அதுவும் சரி. 2 4. அப்ப இதுக்கு எத்தனை வரணும்? 2 வரணும் வேண்டாம். 2 2. விளங்குதா? பெருக்கல், சாதாரண பெருக்கல், சாதாரண பெருக்கல். விளங்குதா? சாதாரண பெருக்கல். ஆனா இங்க விடைய காணையில. இது 5ஆல பிரிவடுது, இது 4ஆல பிரிவடுது, இது 3ஆல பிரிவடுது, 2ஆல பிரிவடுது. இது 1ஆல பிரிவட்டா என்ன வரணும்? 2 தான் வரணும். அவருக்கு விட சரியான விட 2. சரியா மாணவர்களே? இங்க விடைய காணையில. இந்த பேப்பர்ல நிறைய பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. அச்சடிச்சது பிள்ளை, சரி பார்க்காம வெளியிட்டுட்டாங்க. பரவாயில்ல, நாங்க திருத்துவோம். விலங்குதான் இந்த கேள்வி. முதல் 5ஆல பிரிவடுது, பிறகு 4ஆல பிரிவடுது, பிறகு 3ஆல பிரிவடுது, 2ஆல பிரிவடுது, அடுத்த 1ஆல பிரிவடுது. சரி, 38வது கேள்விக்கு போவோம். ஒரே நாளில் முற்பகல் 6 தொடக்கம் பிற்பகல் 6 வரையுள்ள நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணத்தியால முள்ளின் மீது நிமிடம் உள்ள எத்தனை தடவை செல்லும்? மணத்தியால முள்ளின் மீது நிமிடம் உள்ள எத்தனை தடவை செல்லுமா? முற்பகல் 6 தொடக்கம் பிற்பகல் 6 வரை. அப்ப நீங்க பாருங்க,
இது கடிகாரம். சும்மா இருங்க. 12 1. இப்ப 12 நிக்குது. சரியோ? அடுத்தது 1க்கு வரைக்குள்ள 1 மணிக்கு வரைக்குள்ள மணத்தியால முள் வந்து சரியா 1 மணியில இதுல நிக்கும். 1:05 தாண்டேக்குள்ள இந்த மணத்தியால முள்ள மேலால கடந்து கொண்டு போகும். விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? சரி. முற்பகல் 6 தொடக்கம். முற்பகல் 6 இப்படி நிக்கும். மணத்தியால முள் கீழே 6, இங்க 12. சரி. இது வந்து இந்த 6, 6:30, 6:35 இடையில எப்படியும் 7க்கும் 6க்கும் இடையில தானே மணத்தியால முள் நிக்க போகுது. அப்ப 6:30 தாண்டி கொண்டு 6:35 வருந்தானே, அதுக்குள்ள ஒருக்கா கிடக்கும். சரியா? அதுக்குள்ள ஒருக்கா கிடக்கும். சரி. அப்படி முற்பகல் 6ல இருந்து பிற்பகல் 6 மட்டும் வித்தியாசத்தை பாருங்க. முற்பகல் 6 பிற்பகல் 6. முற்பகல் 6 நியம நேரத்துல போடுங்க 06. பிற்பகல் 6 என்ன 12 கூட்டுங்க 18 மணி. கழியுங்கோ. கழிச்சா 12 மணத்தியாலம் வித்தியாசம். 12 மணத்தியாலம் வித்தியாசம் என்றா மணத்தியாலின் முள்ள மீது நிமிடமுள் 11 தடவை செல்லும். ஏனென்றால் கடைசியா 6 மணி வரைக்குள்ள அது வந்து எப்ப அந்த 5:30 5:35 தாண்டி கடைசியா வந்து 12ல நின்றும். திருப்பி அடுத்த சுத்து வராது. விளங்குதா? நீங்க தானே கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப பாருங்கோ, எப்ப கடைசியா 11ஆவது தடவை தாண்ட போகுதுன்னு வைப்போமா? நான் 11ஆவது தடவை தாண்டைக்குள்ள சொல்றேன். 5க்கும் 6க்கும் இடையில தான் மணத்தியால முள் நிக்க போகுது. சரியா? நிமிடமுள் எங்க நிக்க போகுது? 12ல நிக்கும். 5 மணின்னு வச்சா அது திருப்பி சுத்தி கொண்டு வந்து 5க்கும் 6க்கும் இடையில வச்சு கிடக்கும் ஒருக்கா. அதுதான் 11ஆவது தடவை. விளங்குதா? திருப்பி சுத்தி கொண்டு வந்து இந்த 12ல நின்று 6 மணிக்கு. சரியா? மணத்தியால முள் 6ல நின்று. ஆகவே 11 தடவை தான் அதை கடந்து செல்லும். 12 தடவை கடந்து செல்லாது. 7 மணிக்கு போய்க்குள்ளதான் 12ஆவது தடவை கடந்து செல்லும். இது வந்து கற்பனையில தான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். சரியா மாணவர்களே? இது வந்து கவனம். ஆனா விட வந்து உங்களுக்கு 12 தெரியல, பாத்தீங்களா? 11 தான் தந்துருக்கு. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரே இடத்தில் தொழில் செய்கின்ற குமுதினி மற்றும் மலர்விழி ஆகிய இருவரும் மார்ச் மாதம் தொழில் செய்த முறை கீழே தரப்பட்டுள்ளது. மார்ச் 3 தொடக்கம் மார்ச் 18 குமுதினி. மலர்விழி மார்ச் 9 தொடக்கம் மார்ச் 28. அப்ப நீங்கள் இவர்கள் வேலை செய்த நாளை கண்டுபிடிக்கணும். 18ல இருந்து 3 போனா 15. ஆனா மார்ச் 3 தொடக்கம் அப்ப 16 நாள் மொத்தமா. 3ஆம் தேதியும் பெறணும். நாங்க இடைக்க வித்தியாசத்தை தான் பார்த்து, நாங்க 3ஆம் தேதியை பார்க்கல. ஏன்? கழித்தல்ல வித்தியாசம் மட்டும்தான் பெறும். இந்த 3ஆம் தேதி வராம விட்டுரும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் நான். சரியா? சரி. 3 தொடக்கம் 18 வேணுமெண்டா நீங்க எண்ணி பாருங்க. 3ல இருந்து 18 மட்டும் எத்தனை நாள் வருதுன்னு எழுதி காட்டுவா உங்களுக்கு. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்ப எண்ணுங்கோ எத்தனை நாள் வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. பாத்தீங்களா? அவவே பிழைச்சிரும். கவனமா இருக்கணுமா? இந்த தொடக்கம் ரெண்டு வரைக்குள்ள ஒண்டா கூட்டணும். வித்தியாசத்தோட ஒண்டா கூட்டணும். அதே மாதிரி மார்ச் 9 தொடக்கம் 28. அப்ப 28ல இருந்து 9 கழியுங்க. கழிச்சால் 19. அதோட ஒண்டா கூட்டுங்க 20 நாள். சரி. இவர்கள் இருவரும் தொடர்ச்சியாக தொழில் செய்வார்களாயின்
குமுதினியை விட மலர்வழி தொழில் செய்த வேலை நாட்கள் எத்தனை? இவா 16, இவா 20. அப்ப எத்தனை நாள் வேலை செய்வா? குமுதினியை விட மலர்வழி வேலை செய்தது 4 நாட்கள். இலகுவான கேள்வி. அதுக்கு நீங்க முதலாவது சரியா கண்டுபிடிக்கணும். 16, 20. சரி, இவர்கள் இருவரும் தனித்தனியாக தொழில் செய்த தினங்களின் மொத்த நாட்கள் எத்தனை? அப்ப நீங்க பாருங்க, தனித்தனியா தொழில் செய்த நாட்கள். இவா 9ஆம் தேதி, இவா 28ஆம் தேதி, இவா 3ஆம் தேதி, 18ஆம் தேதி, 18. இருவரும் தனித்தனியாக தொழில் செய்த தினங்கள். நீங்க பார்க்கணும், இவா 3ல இருந்து 18, இவா 9ல இருந்து 28. ஆனா இவா 9 வந்துட்டா, இவா 18 போறா. சரி, அப்ப இந்த 9ல இருந்து 18 மட்டும் 2 பேரும் சேர்ந்து செய்திருப்பினோம், சேர்ந்து வேலை செய்திருப்பினோம். அப்ப 9ல இருந்து 18 இதுல எண்ணுங்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 10 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்திருப்பினோம். சரியா? 10 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்திருப்பினோம். ஆனா இவா 16 நாள் மொத்தமா செய்தவா. மிச்சம் 6 நாள் இருக்குது. சரி, இவா 20 நாள் செய்தவா, அதுல 10 நாள் குமுதினியோட சேர்ந்து வேலை செய்தவா. அப்ப மிச்சம் 10 நாள் இருக்குது. அப்ப இவா தனியா 6 நாள், இவா தனியா 10 நாள். கேட்ட கேள்வி, தனித்தனியாக தொழில் செய்த தினங்களின் மொத்த நாட்கள் எத்தனை? 6, 10, 16. ஆகவே மாணவர்களே, சரியான இலகுவான பேப்பர். இந்த கேள்வியில குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ மார்ச் 3 தொடக்கம் 18, இவ மார்ச் 9 தொடக்கம் 28. அப்ப நீங்க பார்க்கணும், அவ 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி மட்டும் தனியா வேலை செய்திருப்பா 6 நாள். 9ஆம் தேதி இவா வந்துட்டா, அப்போ அவட சேர்ந்து வேலை செய்வா. திருப்பி அவ 18ஆம் தேதி போயிடுவா. போன பிறகு அவ தனியை தான் செய்யணும் வேலை மலர்வழி. வங்காள 10 நாள், 10 மாதம் 16. விளங்குதா? இப்படிதான் மாணவர்களே இந்த கேள்விக்கான விடைகளை செய்கிறது. அடுத்த வினாத்தாளில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு வினாத்தாள்கள் அப்லோட் செய்யப்பட்டு கொண்டிருக்கும். நன்றி மாணவர்களே, தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.